எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 54 டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பார்க்குறவங்க எல்லாருக்கும். ஸோ அதர் கண்ட்ரீஸில் ஸ்ரீலங்கா, மலேசியா கண்ட்ரீஸில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் என்னுடைய பதிவு ரீச் ஆகும். ஸோ நான் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். என்னோடய சேனலில் என்னை பற்றி யோசிக்கிறவர் செல்ஃப். என்னுடைய டாபிக் என்னென்னா, ஃபோன் பேக் கவரில் நாம் பணம் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ப்ளீஸ், இது ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன் இந்த பதிவை நான் சொல்லுவேன்னா, அதாவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பேக் கவரில் பணம் வச்சுருக்காங்க. அது ஒரு ஹேபிட்டாக இவங்க பயன்படுத்திட்டு வந்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஒரிஜினல் சார்ஜர் வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சு, வீணாயிடுச்சு. ஸோ வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஷாப்பில் போய்ட்டு ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த சார்ஜர் வந்து லோக்கல் கம்பெனி சார்ஜராக இருக்குது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லோக்கல் கம்பெனி சார்ஜரை போயிட்டு ப்ளக்கில் சொல்லிவிட்டு சார்ஜ் போட்டுட்டு இவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது நான் சொன்னேன், டோன்ட் கீப் யுவர் மணி மொபைல் பேக் கவர் அப்படின்னு சொல்லி மொபைலில் வந்து பார்த்து நீங்கள் வச்சுருக்கணும். என்ன பண்ணிட்டாங்க, அகைன் வந்து இவங்க மணியை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் கவர் கேஸில் வச்சுருக்காங்க. வச்சது திடீர்னு அவங்க ஒரிஜினல் சார்ஜர் போயிடுச்சு. லோக்கல் சார்ஜராக வாங்கியிருக்காங்க ஷாப்பில். அர்ஜென்ட் எமர்ஜென்சிக்கு வாங்கி சார்ஜரும் பண்ணிட்டாங்க. திடீர்னு பிளாஸ்ட், ஷாக்கிங். இப்படி இருக்கு, ஹார்ட் படப்படப்படப்படப்படப்படன்னு துடிக்குது. திடீர்னு வெடிச்சதுன்னா எப்படி இருக்கும், பிளாஸ்ட். என்னடா அது, நல்ல வேலை அந்த ஃபோனை அவங்க கையில் வச்சிருந்தா என்ன ஆகும், ஜோலி முடிந்து விட்டது. எரிமலை எப்படி வெடித்தது யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னடா அது அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசனை பண்ணி பார்க்குறாங்க, நம்ம காரணமே தப்பு பண்ணிட்டோமே. ஷாப்பில் போய்ட்டு சார்ஜர் வாங்கணும், லோக்கல் சார்ஜராக இருக்க, ரேட்டு கம்மியாக இருக்கும், வாங்கிட்டோம். மொபைலில் பின்னாடி வந்து மனம், அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த மனம் இருக்கு, அலைப்பாய், இதில் வச்சுக்கலாமா அதில் வச்சுக்கலாமா. பணம் வந்து பர்ஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, தென் ஹேண்ட்பேக்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், பணத்தை வந்து வச்சுருக்கோம். அதில் வந்து என்னன்னா, இந்த பணம் வந்துருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோடு கூட வந்துருக்கு. அதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே பிளாஸ்ட் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு சில்ட்ரன்ஸோ ஒரு பேரண்ட்ஸோ வாட் எவர் யாராக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க கையில் அந்த ஃபோன் வந்து ஏதோ சார்ஜ் பண்ணதுனால அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகிடுச்சு, வெடிச்சிச்சு. மொபைல் பிளாஸ்ட், மொபைல் வெடித்து சிதறி விட்டது. ஒரு 2 days முன்னாடி இந்த லாஸ்ட் டைம் வீடியோ போட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து ஒரு பாம் வந்து பிளாஸ்ட் ஆகி 13 பேர் உயிர் இழந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ரொம்ப சேடாக இருந்தது. அதேமாரி மொபைல் வந்து நாமளே காரணமாக இருந்தோம். ப்ளீஸ் இந்த வீடியோவை மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள். அவேர்னஸோடு இருக்கும், விழிப்புணர்வோடு இருக்கும், மக்களே உஷாராக இருக்கும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். மொபைல் சேஃப்டின்றது முக்கியம், அதை விட உங்களோட சேஃப்டின்றது முக்கியம். இல்லைங்களா, உயிர் போனால் திரும்ப வரணும், கை போச்சுன்னா வரணும், கண் 2 போச்சுன்னா வரணும், இல்லை ஒரு முகத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது வருமா, போனால் திரும்ப வராது, நம்மளுடைய இழப்பு தான். இதெல்லாம் வராது.
காலங்கள் வந்து நமக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் வீடியோலாம் எடுத்து எவ்வளோ அவேர்னஸ் வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். இருந்தும் தவறுதலாக இந்த தவறை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாங்க. இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன், என்னுடைய ஆடியன்ஸ் 215 மெம்பர்ஸ் இருக்காங்க. என்ன நம்பி இன்னைக்கு உன்னை பற்றி யூசி திங்கப்படுகிற செல்ஃப் இந்த சேனலில் வீடியோ போடுவாங்க. அவங்க என்ன வீடியோ போடுறாங்க, அட்லீஸ்ட் ஃபுல் வீடியோ பார்க்கலனாலும் அந்த ஹெட்டிங் அது பார்க்குறதுக்காக வருவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து நோட்டிஃபிகேஷன்றது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி யாருக்கும் டைம் இல்லை. நாங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ போடுறோம், நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்க, வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு மணி வரப்போகுது இருக்கட்டுங்க. 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது. அதெல்லாம் அடுத்தது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது வந்து மக்களுக்கு ரீச் ஆகும். அவங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம்ட்டு போயிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் காசு தான் உதவி பண்ணணும் கிடையவே கிடையாது. நம்மளுடைய அறிவை நம்மளுடைய ஆறுதலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து நாம் போடுறோன்னா சமுதாயத்தில் எங்களோட ஃபேஸ் இந்த முகத்தை காமிச்சு போடுறோன்னா புரிஞ்சுக்கணும். மக்களே உஷாராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் 2 பேர் தான், ஒன்று ஏமாறுறவங்க, இன்னும் ஏமாத்துறவங்க. கடையில் லோக்கல் சார்ஜர் கொடுத்த அவங்க மேலே வந்து இந்த கேஸை போட முடியுமா, இல்லை மொபைலில் நீங்கள் பணத்தை வச்சு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க அவங்க மேலே கேஸ் பண்ணணுமா? யார் மேலே கேஸ் போடுறது? திஸ் இஸ் தெரியலன்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறது. நாம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தெரியாத பண்ணுற தவறுகள் நிறைய இருக்குது, தெரிந்து பண்ணுற தவறுகள் நிறைய இருக்குது. பார்த்துக்கலாம். சார்ஜர் போட்டுக்கிட்டே சில பேர் வந்து ஃபோன் பேசுவாங்க. பார்த்துக்கலாம், என்ன வெடிச்சு வைப்பது தும்மாலும் ஒன்று வெடிச்சதுன்னு வச்சுங்க, செத்துறும் போது தான் தெரியும். ஒரு கிட்ஸ் இருக்கிற வீட்டில் அந்த கிட்ஸு எவ்வளோ துடிச்சு போவாங்க. அன்டைமில் வெடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியாமல் போகணும். எவ்வளோ இருக்குதுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மொபைல் பேக் கவர் கேஸில் தயவு செய்து மணின்ற ஒரு விஷயத்தை எந்த காலத்துலையும் வச்சிடாதீங்க. அது வந்து மணியை அப்பாற்பட்டதை விட ஒரு காகித பேப்பருங்க. அதை எப்படி தயாரிக்கிறாங்க, அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அது என்ன தாளில் தயாரிக்கிறாங்க மணியை, அதில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்க, சில்வர், நிறைய விஷயம் அதில் இருக்குது. அதை லேர்ன் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ என்னுடைய பதிவு பார்க்குறவங்க என்னை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் அவேர்னஸ் வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணாலும் பண்ண தேவையில்லை, அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுவாங்க. ஏற்கனவே பண்ணவங்க திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும், சரிங்களா? ஸ்ரீலலிதாஸ் உங்கள் சுகன்யா பப்புங்க சிறுமி ஹெல்த் பண்ணுங்கள். ப்ளீஸ் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீலலிதாஸ் உங்கள் சிறுமி